அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன், அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம். இப்போ இந்த குரு பகவான் வருகிற 17/7/2026 அன்று அஸ்தங்கதம் அடைகிறார். தட் இஸ் சூரியனிடம் அந்த பவரை ஒப்படைக்கிறார். தட் இஸ் சூரியன் வழியில் இவர் மங்கி விடுவார், ஒளிந்து கொள்வார். ஸோ அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13/8/2026 வரைக்குமே அவர் அஸ்தங்கத கதியில் தான், அஸ்தங்கத்தில் தான் பயணிப்பார். அவருடைய முழுமையான இதை பண்ண முடியாது. சூரியன்கிட்ட தான் தன்னுடைய பவரை கொடுத்துட்றார், தன்னுடைய பலன்களை கொடுத்துட்றார். இது எப்படி இருக்கும்? இந்த ஒரு 28 நாட்கள், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 மந்த்துன்னு வச்சுக்கலாம். இந்த 1 மந்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் இருக்கும், அதை தான். இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே அரசனுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கோள், மந்திரி அப்படிம்பாங்க. இவருக்கு அறிவு அதிகம் இருக்கும், அரசனுக்கு அதிகாரம் இருக்கும். அவர் எதுக்கும் கேட்டுக்குவார் மந்திரிகிட்ட, என்ன ஏதுன்னு விவரம். ஏன்னா அறிவாளி மந்திரிங்கிறப்ப. ஸோ இந்த குரு இப்போ அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுடைய அந்த அறிவு வெளிப்படாது. அறிவை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சொதப்பல் தான் வரும். எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எனக்கு என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், மேலதிகாரி கொஞ்சம் படிக்காமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், அந்த பையனுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு துணியில் இந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 மந்த்து, அதாவது 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்கும் இந்த 12 ராசிக்காரர்களும் அப்படி அலட்சியமாக பிஹேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு. அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்கிறதே எல்லாரும் கேட்கணும். அவங்க நான் விளக்கம் கேட்டால் தான் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும், நான் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் தான் ஆலோசனை கொடுக்கணும். நீங்களாக பேசக்கூடாது, நான் சொல்கிறத செய்யணும். இந்த அதிகார துணின்னா அப்படி தான், டூ வாட் ஐ சே அப்படிங்கிற துணியில் தான் இருப்பார்கள். இப்போ சூரியன்ட்டு அந்த குரு பகவான் அஸ்தங்கதம் ஆகிறப்ப உங்களுக்கு மேலே உள்ளவர்கள், அது வயதில் பெரிய ஆளாக இருக்கலாம், தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்டெல்லாம் சற்று விழிப்புணர்வோடு இப்போ பிஹேவ் பண்ணணும். குரு உச்சமாக இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லாம் எனக்கு தெரியுங்கிற தன்மை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறப்ப இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்திங்கன்னாக்கா அறிவு அதிகமாக இருக்கும். அது பாவகப்படி எந்த துறையில் எதை மாதிரி விஷயங்களில் அறிவு அது செலுத்தும், அறிவு அதிகமாக இருக்குங்கிறது இப்போ பிறக்கிறப்ப என்ன லக்னத்தில் பிறக்குதுங்கிறது பார்த்து செய்யணும். பொதுவில் இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது அறிவு மேலோங்கி இருக்கும், ஒரு விஷயத்தில் டீப்பாக போகக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர அறிவாளியாக பிறப்பாங்க. அது ப்ராப்பராக குருவுக்கு ஒத்து வரக்கூடிய லக்னங்களாக சூஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக இருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த சிசேரியன் மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லக்னத்துக்கு குருக்கு ஒத்து வர லக்னம் அப்படின்னா தான் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ குரு பொதுவில் உச்சமாக இருப்பது அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் இப்போ 17/7/2026 சூரியன் இடப்பெயர்ச்சி ஆகி அங்கே குருவோட அந்த அறிவை மழுங்கடிப்பார். உனக்கு எல்லாம் தெரியட்டும், நான் சொல்கிறது செய்ய, இதை ஒண்டி செய்ய, தேவையில்லாமல் பேசாத, எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படின்னு மேலே உள்ளவங்க, நான் சொன்ன மாதிரி வயசில் பெரிய ஆள், தந்தை போன்று உள்ளவங்க, அவங்கெல்லாம் உங்களை அதிகாரிகள், அவங்கெல்லாம் டைரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இல்லை இதுதான் கரெக்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இது பண்ணால் அது அதிகாரிகளுக்கு பிடிக்காது, மேலே உள்ளவங்களுக்கு பிடிக்காது. இப்போ தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அவங்கள்ட்ட போய் எதிர்த்து பேசுனீங்கன்னாக்கா அவங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் சொல்கிறது ரைட்டாகவே இருந்தால் கூட
ஒரு மேலதிகாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஒபே த ஆர்டர் தான். நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது செய்கிறப்ப ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர்றது அது இதை நீங்கள் அப்புறம் சொல்லலாம். அதில் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன்ல செய் அப்படிங்கிற மனோபாவம் தான் இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கும். நீங்கள் போய் உங்கள் அறிவை காட்டி கிளாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே குரு அறிவு அதிகமாக இருக்கும். சுப கோள்களுக்கு புத்தி அறிவு இதெல்லாம் தான் நல்லபடியாக வேலை பார்க்கும். அவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. அவங்க மற்றவங்கள அந்த அறிவை வச்சுக்கிட்டு புத்தியை வச்சுட்டு வேலை வாங்குவாங்க, அவங்கள பயன்படுத்துவாங்க. இது குருவாக இருப்பதால் மேலே உள்ளவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடிய தன்மை. அதுவும் அவங்களா கேட்டால் தான் இப்போ கொடுக்கணும். நீங்களா போய் வாண்டடாக சம்மன் இல்லாமல் ஆஜரானீங்கன்னா அது ஆபத்து. அந்த இதை இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லிக்கிறேன். மேலே உள்ளவங்க சொல்கிறத 12 ராசிக்காரர்களும் அப்படியே அக்செப்ட் பண்ணணும். இதுதான் தெரியுமே சார்னா இப்போ கடுமையாக அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்தவர் ப்ரொமோஷனில் போயிருப்பார், இல்லை உங்களுக்கு கீழே உள்ளவரே ப்ரொமோஷனில் இருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக பேசுகிறது தேவை இருக்காது. அது தேவையில்லாமல் மறைமுக வில்லங்கங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த ஒரு விழிப்புணர்வை இந்த அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு அஸ்தங்க குருவின் அதிரடி ஆட்டம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்பது பாதகமும் விரயமும் லாபமாக மாறும். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பாதகமும் விரயமும் லாபமாக மாறும். இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிருக்கலாம். பாதகம் வந்தாலும் அது கூட லாபமாக மாறும். நெகட்டிவாக இருந்தால் கூட அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அது மாதிரி விரயம் வந்தால் கூட ஒரு நல்ல விரயமாக மாறும். இது ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் இதை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாதகாதிபதி உச்சமாகிறார். அதனால் அவர் வேலையை செஞ்சாகணும். சொத்துக்கள் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக சற்று குழப்பங்கள் பிரச்சனைகள், சூழல் வழியாக, பார்ட்னர் வழியாக, நட்புக்கள் வழியாக சில குழப்பங்கள் பாதகங்கள் பிரச்சனைகளை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா அதெல்லாம் மேலோங்கும். சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட எகிருவார்கள், பார்ட்னர் உங்கள்கிட்ட எகிருவார். அது மாதிரி நெருங்கிய நட்புக்கள் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 4-7 கூடையவனாக அவன் உச்சமாகிறான். பட் 11ஆம் இடத்துல இருக்கிறதால அவங்க என்னதான் எகிர்னாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே தீரணும். ஏன்னா உச்சமாக இருக்குது. ஆனால் லாபத்தை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறுறதுக்கு சூழல் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்ததிபதியான சூரியன் அங்கே போகிறார். குருவும் இந்த உச்ச இதிலிருந்து அஸ்தங்கதம் ஆகிறார். அவர் உச்ச பலனை கொடுக்க முடியாது. அஸ்தங்கதம் ஆகிறதால தான் ரெண்டுமே இருக்கும். பாதகமும் விரயமும் டோட்டலாக நெகட்டிவாக தான் சொல்கிறேன். பாதகமும் விரயமும் லாபமாக மாறும். எப்படி லாபமாக மாறும், ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது பொதுவுலேயே எந்த கோள்களாக இருந்தாலும் அது நன்மையை செய்யும், லாபத்தை கொடுக்கும், ஆசையை நிறைவேற்றும். அதற்காகத்தான் அதுவும் ஒரு கோள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் பெருசாக கெடுக்காதுன்னு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கும் சொல்லுவேன். நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கோம், நம்ம சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னாக்கா நம்மள்ட்ட நெகட்டிவ் மைண்ட் இருக்காது. மற்றவனை கெடுக்கிறது, மற்றவன்கிட்ட ஒம்பளக்கிறது இருக்காது. ஒத்து வந்தால் அன்பாக பேசுவீங்க, மெஜஸ்டிக்காக நடந்துக்குவீங்க, தாராளமாக நடந்துக்குவீங்க. ஒத்து வரலைன்னா விளக்கிடுவீங்க, சண்டெல்லாம் போட மாட்டீங்க அப்படின்ட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் பண்ணுவார். அண்டு சூரியன் 11ஆம் இடம் வர்றது சிறப்பு. பாவிகள் 3, 6, 11 இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டாக பலனை கொடுப்பார். என்ன சுப செலவுகளை கொடுப்பார். இந்த விரயம், அப்பா செய்ய வேண்டிய செலவை செஞ்சோம்ப்பா, நல்ல படிப்பு பின்னாடி சம்பாரிச்சிக்கலாம், இந்த படிப்புக்காகிற செலவை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பிள்ளைங்க படிப்பு இல்லை உங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுறது. அண்டு இது மாதிரி சுப காரியங்கள் இல்லை வீடை கட்டுறது. ஏன்னா 4 கூடியவன் இல்லையா, பக்கவாக ஒரு வீடை கட்டுறது இல்லை கல்யாணம் பண்ணுறது
பார்ட்னர் இல்லையா, 7ஆம் இடத்து கொஞ்சம் பொருத்தம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா கெட்ட தசாபுத்தின்னா உங்களுக்கு பார்ட்னர் தான் பாதகமாக வருவாங்க. நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். அப்படி வச்சுட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், எல்லாமே. அதாவது நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் லாபமாக மாறிடும். இது வந்து வேஸ்ட்டாக விரயம் ஆகிடுச்சேன்னு நினச்சிடுவீங்க. விரயம் கூட ஒரு லாபம். நல்லபடியாக முடிச்சிட்டோம், அந்த காரியத்தை முடித்தோம்ல, காசு போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை. அண்டு பெரிய பாதகம் வந்தாலும் அந்த பாதகமே உங்களை ட்ரிம் பண்ணி பெரியால் ஆக்கிறது, இல்லை உங்களுக்கு ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தி உங்களை மேம்படுத்துவது போல் இருக்கும். அண்டு பொதுவாக கண்டகச்சனியாக இருக்கிறார் சனி பகவான். அது நெகட்டிவ் பொதுவாக. ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை. ஏன்னா 5 கூடையவன் பூர்வ புண்ணியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது, மனசுக்கு பிடிச்ச சூழல்கள் இருக்கிறது, மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் பொருத்தம் பார்த்துக்கணும். நெகட்டிவாக இருந்தால், நெகட்டிவ் தசாபுத்தி நெகட்டிவாக இருக்குது சரியில்லைன்னாக்கா பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதிரடி வெற்றிகளை கொடுப்பார். அதனால் கவலையே பட வேண்டாம். அதனால தான் நெகட்டிவ் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாதகாதிபதி விரையாதிபதி 2 பேரும் சேர்றாங்கங்கிறப்ப விரயமும் வரும், பாதகமும் வரும். ஆனால் அந்த 2மே லாபமாக மாறுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இறங்கணும். பெரிய பயப்படக்கூடாது, பெரிய செலவுக்கு அஞ்சக்கூடாது, காரியத்தை முடிக்கிறதுல குறியாக இருக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். உச்சமாக இருக்கார். ஆனால் அவர் அஸ்தங்கதம் ஆகிருக்கிறதால தந்தை போன்று உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்கள்ட்ட பிரச்சனை வேண்டாம். மரியாதை போகும். உங்களுக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்கலன்னா பெருசாக சாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் 3 8 கூடைய அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஓவராக பேசிவிடுவீங்க. ஓவர் தைரியத்தில் முறிவு பிரிவு வர்ற மாதிரி பிஹேவ் பண்ணிடுவீங்க. அது கண்டகச்சனியும் பண்ணோம், அண்டு செவ்வாயும் அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், ஓவர் திமிரு வரும். அது தேவையில்லை. ஏன்னா 6 குடையவனாமும் அந்த சனி பகவான் போய் 7ல் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் பார்ட்னர் நெருங்கியவர்கள்ட்ட பகை விரோதம் பாராட்டும் மனம் பாங்கு வரும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா பயம் வரும், அவங்கள நினச்சி குழப்பம் வரும். ஸோ அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு திருப்தி, முக்தி, கடவுளுக்கு நன்றி, எல்லா வகையிலையும் எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சிங்கிற மாதிரி தான் இந்த கேது பண்ணுவார். அது மெடிடேட் பண்ணால் தான் அது நடக்கும். 2 9 கூடையவனும் 12ல் போய் மறைகிறான். அப்போ மெடிடேட் பண்ணுவீங்களாங்கிறது ஒரு டவுட்டு. விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சூரியன் மட்டுமல்ல, இந்த சுக்கிரனும் செய்கிறார். 2ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கிறப்ப விரயம் ஏற்படும். கிட்டத்தட்ட 17/7/2026 முதல் 13/8/2026 வரைக்குமே பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாமல், குடும்ப உறுப்பினர் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் ஒரு சுமூகமாக நடந்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நிம்மதி கெடுறது, விரயமாகிறதுன்னு இருக்காது. ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி இருக்கும். செலவானாலும் காரியம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணுன்னா ஏன்னா 12ல் போய் மறைகிறப்ப மெடிடேட் பண்ண மாட்டீங்க. ஒரு ஒழுங்கு வராது. பார்த்துக்குவான், வேலை இருக்குது, டைட்டாக இருக்குது, செய்ய முடியல, கேப் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபீபிளான ஆளுங்க. புதன்னாலே புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவ் பயந்தாங்குழி. தேவையில்லாமல் குழம்புவீங்க. அது ஒரு ஆண் கோளும் அல்ல, பெண் கோளும் அல்ல, நடுப்புற இருக்குது. உங்கள் லக்னாதிபதியோட தன்மை இப்படியும் அப்படியும் இருக்கிறதால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. அதிரடி ஆட்டத்தை இந்த ராகு உங்களுக்கு சூப்பராக கொடுத்து விடுவார். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு விரயம் பிரச்சனை வந்தாலும் அதுவே லாபமாக மாறுன்ட்டேன் பாருங்க. பாதகமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுன்ட்டேன். மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் பயம் வராது. எல்லாரும் பார்த்துக்குவார். நம்ம கரெக்டாக செய்கிறோம்ல, நம்ம மனசுக்கு கரெக்டுன்னு தெரியுதில்ல, போவோம் அப்படின்ட்டு போங்க. அதிரடி காட்ட முடியும். பெரிய அளவுக்கு திருப்தியும் நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.